ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஷியாம். ஒருத்தவங்க நடந்துக்கிறத வச்சு அவங்களுக்கு நம்ம பட்டப்பேர் வைப்போம் இல்லையா தமிழில். ஃபார் எக்ஸாம்பிள் புத்தகப்புழு, கஞ்சன், தூங்கு மூஞ்சி, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு 25 அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லேர்ன் வித் ஷியாம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பிசிபி. எப்போதுமே ஏதாவது பிஸியாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம பிசிபி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, பிசிபடி. மற்றவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிசிபடி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3, ஸ்டிக்லர். இப்போது ஏதாவது ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும், அது ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களும் அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஸ்டிக்லர்னு சொல்லலாம். நம்பர் 4, பார்ட்டி அனிமல் ஆர் பார்ட்டி கோயர். அடிக்கடி பார்ட்டிஸ்க்கு போகிறத விரும்புவாங்க, அவங்கள பார்ட்டி அனிமல் இல்லைன்னா பார்ட்டி கோயர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, பார்ட்டி பூப்பர். ஒரு பேட் இன்டென்ஷனோட யாராவது பார்ட்டி நடக்கிறத கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்ட்டி பூப்பர்னு சொல்லலாம். நம்பர் 6, வால் ஃப்ளவர். ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, இல்லை ஒரு க்ரௌட் கேதரிங் இருக்குது, அங்கே தனியாகவே இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க இல்லையா, ஸோ குரூப்போட மிங்கிள் ஆகாமல் இருப்பாங்க, அவங்கள வால் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 7, ஹோம்படி. எப்போதும் வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க இல்லையா, வீட்டில் இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்கள ஹோம்படின்னு சொல்லுவோம். நம்பர் 8, கவுச் பொட்டேட்டோ. ஒருத்தவங்க அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் சும்மா உட்காந்துட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ டிவி பார்க்குறது இல்லை கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அவங்கள கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 9, ஸ்மார்ட் குக்கி. ஒருத்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10, ஸ்கேட்டர் பிரெயின். ஒருத்தவங்க ரொம்ப எல்லா விஷயத்தையும் மறக்கிறாங்க, இல்லை எதுலேயுமே ஃபோக்கஸ்டாக இல்லை எதையுமே ஆர்கனைஸ்டாக அவங்களுக்கு பண்ண தெரியாது, கண்ணா பின்னான்னு தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம ஸ்கேட்டர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 11, பேர்ட் பிரெயின். முட்டாள்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்கள நம்ம பேர்ட் பிரெயின் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்பர் 12, புக்வார்ம். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப படிக்க பிடிக்குது அப்படின்னா, படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய படிப்பாங்க, அவங்கள புக்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 13, சேட்டர் பாக்ஸ். நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாததை பேசுகிறது இல்லை அர்த்தம் இல்லாமல் பேசுகிறது, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 14, ஏர்லி பேர்ட். சீக்கிரமே எழுந்திருக்கிறாங்க இல்லையா அவங்க, இல்லைன்னா எங்கேயுமே சீக்கிரமே போயிடுவாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி, அவங்கள நம்ம ஏர்லி பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 15, நைட் அவுல். நைட் லேட்டாக தூங்குவாங்க இல்லையா, ரொம்ப நேரம் முழிச்சிட்ருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம நைட் அவுல் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 16, சோஷியல் பட்டர்ஃப்ளை. இவங்களுக்கு பார்ட்டிஸ்க்கு போகிறது, சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய அட்டன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே இருக்கிற யார் கூடயும் சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க. ஒரு குரூப்பில் இப்போ இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு குரூப்பில் இருப்பாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீரியஸாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அவங்கள சோஷியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 17, பீப்புள் பர்சன். மற்றவங்க கூட எப்போவுமே இருக்கிறது, அவங்க கூட பேசுகிறது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்கள நம்ம பீப்புள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்போதுமே
நிறைய பேர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்பர் 18 லோன் வுல்ஃப். இவங்க வந்து எப்போதுமே வந்துட்டு எந்த விஷயம் பண்ணாலும் அதை வந்துட்டு தனியாக பண்ணணும், மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல், இல்லை மற்றவங்க கூட பண்ணாமல் தான் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்கள லோன் வுல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 19 ஹாப்பி கேம்பர். ஒருத்தவங்க எப்போதுமே சந்தோஷமாக அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஹாப்பி கேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா சுச்சுவேஷன்லையுமே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நம்பர் 20 வரிவர்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எப்போதும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்காது. ஸோ எப்போதும் அது ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வரிவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 21 டேர் டெவில். எப்போவுமே ஆபத்தான விஷயத்த செய்கிறது, ரிஸ்க்கை எடுத்துகிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம டேர் டெவில் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 22 நர்வஸ் நெல்லி. ஒருத்தவங்க எப்போதும் எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம நர்வஸ் நெல்லி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 23 க்ரை பேபி. எப்போ பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு நம்ம க்ரை பேபி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 24 நேக். நை நை நைன்னு யாரையாவது நச்சரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பாவை போட்டுட்டு நை நைன்ட்டே இருப்பாங்க இல்லையா, அதையும் நேக்னு சொல்லலாம். இன்னொன்று, யாரையாவது வந்துட்டு ஒரே விஷயத்துக்காக திரும்ப 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 திட்டிகிட்டே இருப்பாங்க, இல்லை எப்போதுமே திட்டிகிட்டே இருக்காங்க இல்லையா, அது வந்து அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி அன்னாயிங்காக இருக்கும். ஸோ அவங்களையும் வந்துட்டு நம்ம நேக் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 25 ஸ்பாயில்டு பிராட். சின்ன வயசுலேருந்தே சில பேர் வந்துட்டு அவங்க எது கேட்டாலும் வந்துட்டு கிடைக்கணும், அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு அவங்கள பண்ண விடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா, ஸோ அவங்க நினச்சது தான் பேசிக்காக நடக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ஸ்பாயில்டு பிராட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நவ் இட்ஸ் யோர் டர்ன். நம்ம ட்ராமா குயின் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐம் அ பீப்புள் பர்சன் அண்ட் மை ஹஸ்பண்ட் இஸ் அ கவுச் பொட்டேட்டோ. நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் ஹேவ் ஃபன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் ஷியாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். Until then, it's bye from Shyam.